ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Athalia தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் காப்பர் கலர் பீட் யூஸ் பண்ணி ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து நெக் டிசைன் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து காப்பர் கலர் ஜரி த்ரெட்டில் வந்து ஃபஸ்ட்டு 2 லைன் அவுட்லைன் போட்டுக்க போகிறேன். செயின் ஸ்டிச்சு. காப்பர் கலர் ஜரி வந்து ரொம்ப மெலீஸாக இருக்கும், அதனால் செயின் வந்து சின்ன சின்னதாக போட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்தது சாரீ வந்து பிங்க் கலர், அதனால் வந்து நான் பிங்க் கலர் த்ரெட்டு யூஸ் பண்ணுறேன். சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு லைன் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அது மேலே ஜிக்ஸாக் செயின் போடுறேன். நெருக்கமாக பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஜிக்ஸாக் செயின் வந்து போட்டுட்டு நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கு இல்லையா, அதில் வந்து 2 பக்கமுமே நான் வந்து செயின் ஸ்டிச் போடுறேன் அதே கலர் த்ரெட்டில். அடுத்தது போட்டு முடித்தாச்சு பாருங்கள். இப்போ அடுத்தது கடைசியாக ஒரு லைன் வந்து ஜரியில் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். அடுத்தது நான் 2 இன்ச்சு விட்டு கேப் விட்டு நான் ஸ்டோன் திலகம் ஷேப்பில் ஒட்டியிருக்கேன். எப்பயும் நீங்கள் வந்து இந்த மாதிரி டிசைன்லாம் போடும் போது நீங்கள் சென்டர்லேருந்து ஆரம்பிங்க. அதாவது ஃப்ளவர் டிசைன், இந்த கொடி மாதிரி வர டிசைனு இந்த மாதிரி எதுவும் போடும்போது சென்டர்லேருந்து ஆரம்பித்து போடுங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்லா வரும். நீங்கள் வந்து நெக் லைனை சுற்றியே வந்து டிசைன் போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மேலேருந்தே ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து ஃப்ளவர் டிசைன் வந்து நான் போடுறேன். இந்த ஸ்டோனை ஒட்டி நான் இந்த டிசைன் போடுறேன். இது வந்து ஃப்ரீ ஹேண்ட்லேயே வந்து ட்ரா பண்ணிடலாம், ஈஸியாக தான் இருந்தது. அதனால் நான் வந்து ட்ரேஸ் எடுக்கலை. ஏன்னா ஸ்டோனை சுற்றி வந்து நம்ம வரைகிறதுனால எல்லாம் வந்து ஒரே மாதிரி தான் வந்தது, அதனால் நான் வந்து ட்ரேஸ் எடுக்கலை. இதே டிசைன் தான் வந்து நான் நெக்கு சுற்றி போட போகிறேன். இப்போ வந்து நான் இந்த டிசைன் போட்டுட்டு இப்போ அடுத்த டிசைன் போடும் போது எனக்கு பாருங்கள் அந்த ஸ்டோன் வந்து ரொம்ப பக்கமாக இருக்குது, அதனால் அந்த ஸ்டோனை எடுத்துகிட போகிறேன். நான் ரொம்ப பக்கமாக ஒட்டிட்டேன். இந்த மாதிரி ஸ்டோன்லாம் ஒட்டிட்டு எடுக்கும் போது நம்மளுக்கு அந்த டார்க்காக அந்த ஸ்டோன் ஒட்டுற இடத்துல அந்த கம்மோட மார்க் வந்து அசிங்கமாக தெரியும் பாருங்கள், இந்த மாதிரி தெரியும். அதெல்லாம் வந்து எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 2 ஸ்டோனுக்கு இடையில ஒரு ஸ்டோன் ஒட்டியிருந்தாலே அந்த ஸ்டோனை மட்டும் நடுவில் எடுத்துட்டேன். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து ஒயிட் கலர் கிளாத்து இல்லைன்னா சாயம் போகாத கிளாத்து இந்த மாதிரி எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு ஒரு பவுலில் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்துகிட்டு அந்த துணியை வந்து அதில் நனைச்சி இந்த மாதிரி ரப் பண்ணிகிட்டே வாங்க பாருங்கள். இந்த மாதிரி ரப் பண்ணிட்டு வரும்போது நம்மளுக்கு அந்த ஒயிட் கலரில் கம்மெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்துடும். வந்துட்ட வாட்டி நம்மளுக்கு அந்த மார்க் வந்து தெரியாது பாருங்கள். நல்லா ட்ரை ஆன வாட்டியும் பாருங்கள் சுத்தமாக தெரியாது. இப்போ வந்து நம்ம டிசைன் போட ஆரம்பிப்போம் பாருங்கள். அந்த ஸ்டோனை ஒட்டி நான் வந்து சுகர் பீட் கொடுக்குறேன். காப்பர் கலர் சுகர் பீட் வந்து கொடுக்குறேன். சுகர் பீட்லாம் எப்பயும் கொடுக்கும் போது 2 பீடாக கொடுங்க. கொஞ்சம் நல்லா அடியில் த்ரெட்டை இழுத்த மாதிரி கொடுங்க, ரொம்பவும் இழுத்துடக்கூடாது. ஏன்னா இழுத்த மாதிரி கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து மேலே தூக்கிட்டு இருக்காது, நல்லா நீட்டாக இருக்கும் ஒர்க் பார்க்குறதுக்கு. அடுத்தது நம்பர் 4 சைஸ் பீட் வந்து கொடுத்துட்டு அதை சுற்றி வந்து நான் சுகர் பீட் கொடுக்குறேன். இதுவுமே வந்து நீங்கள் 2 பீடாக கொடுங்க பாருங்கள். இந்த மாதிரி நம்ம முடிக்கும் போது நம்மளுக்கு ஆரம்பித்த இடமும் தெரியக்கூடாது, முடிச்ச இடமும் தெரியக்கூடாது. அந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து பீடு ஒர்க் பண்ணுறீங்கன்னா கரெக்டாக நீங்கள் வந்து முடிச்சிடணும். நீங்கள் ரவுண்ட் ஷேப்பெல்லாம் இந்த மாதிரி சுகர் பீடு வந்து கொடுக்கும் போது நீங்கள் உள் சைடாக வந்து எண்ணாட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து நல்லா வரும். அடுத்தது இந்த லைன் மாதிரி போட்டிருக்கேன் இல்லையா, அதுக்கெலாம் வந்து ஒரு 4 பீடு வந்து நடுவில் மட்டும் கொடுக்குறேன் பாருங்கள். இந்த மாதிரி கொடுத்துட்டு எண்ணாட் போட்டுக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு 2 பெட்டலுக்கு வந்து நான் 4 பீட் கொடுக்குறேன். அடுத்தது வந்து பாருங்கள் 6 பீட் கொடுக்குறேன் கடைசி பெட்டலுக்கு. அதே மாதிரி வந்து அந்த சைடு வந்து கொடுத்துக்கிறேன். அடுத்தது காப்பர் கலர் ஜரி த்ரெட்டில் சுற்றி செயின் ஸ்டிச் போடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி அந்த நம்ம பீட் கொடுத்தோம் இல்லையா, அதை சுற்றி வந்து இந்த மாதிரி ரவுண்டாக நம்ம செயின் ஸ்டிச் வந்து 2 லைன் போடுறேன். அடுத்தது அந்த சின்னதாக கொம்பு டிசைன் மாதிரி இருக்குல்ல, அதுக்கும் வந்து நான் 2 லைன் வந்து செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். நீங்கள் செயின் போடும் போது எல்லாம் ஒரே மாதிரி சின்ன சின்ன செயினாக போடுங்க, அப்போ தான் ஒர்க் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அடுத்தது வந்து லீஃபுக்கும் வந்து நான் அந்த காப்பர் கலர் ஜரியிலேயே வந்து ஃபில் பண்ண போகிறேன். லைட்டாக வந்து எம்போஸ்டாக இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி லீஃபில் நடுவில் மட்டும் இந்த மாதிரி அந்த ஸ்டிச் மேலேயே வந்து நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக அந்த லீஃபை வந்து ஃபில் பண்ணுறேன். நீங்கள் வந்து அவுட்லைன் போட்டுட்டு லீஃபுக்கு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக ஃபில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து அழகாக வரும், பார்க்குறதுக்கு ஒர்க்கு நீட்டாக இருக்கும். நீங்கள் சுற்றி வந்து சுகர் பீட் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம், இல்லை அப்படியே வந்து நீங்கள் செயின் ஸ்டிச் போடுறதா இருந்தாலும் போடலாம். நான் வந்து சுகர் பீட் கொடுக்கல. இந்த ஒர்க் வந்து ரொம்ப நான் பீடு வந்து யூஸ் பண்ணாத, லைட்டாக வந்து அங்கங்கே மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் இது வந்து லீஃபுக்கு அப்படியே வந்து நான் த்ரெட்லேயே ஃபில் பண்ணிவிட்டு விட்டுற போகிறேன்.
இப்போ பாருங்கள் லீஃப் ஃபுல்லாக வந்து நான் ஃபில் பண்ணிட்டேன். அங்கங்கே நான் வந்து நம்பர் 4 சைஸ் பீடு வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ சுற்றியும் வந்து நான் லீஃப் ஃபில் பண்ணிவிட்டு அது மேலேயே நான் அவுட்லைன் வந்து போட்டிருக்கேன் சரியில். இப்போ பாருங்கள் அந்த க்ளூவோட மார்க்லாம் வந்து நம்ம கிளாத் வச்சு ரப் பண்ண இல்லையா, அதெல்லாம் பாருங்கள் இப்போ நல்லா வந்து ட்ரை ஆகிருச்சு. அந்த க்ளூ ஒட்டின மார்க்கே வந்து நம்மளுக்கு சுத்தமாக தெரியல பாருங்கள். இப்போ நான் சென்டரில் வந்து ஒரு டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து இப்போ பக்கத்துலேயே வந்து கிளாஸ் மார்க்கரில் அதே மாதிரி ட்ரா பண்ணுறேன். வந்து ஸ்டோன் ஒட்டிட்டு நம்ம அது மேலேயே வந்து இப்படி ட்ரா பண்ணும் போது உங்களுக்கு எல்லாமே பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஸ்டோன் ஒட்டாத ட்ரா பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ட்ரேஸ் எடுத்து போடுங்க. நான் ஃபஸ்ட்டே வந்து ஸ்டோன் ஒட்டினதுனால இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணாத அப்படியே ஃப்ரீ ஹேண்ட்லேயே போடலாம். அதுவும் இந்த டிசைன் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது போடுறதுக்கு, அதனால் நான் வந்து ஃப்ரீ ஹேண்ட்லேயே ட்ரா பண்ணிட்டேன். இப்போ இதே மாதிரி எல்லா ஸ்டோனுக்கும் வந்து நான் ட்ரா பண்ணிட்டேன் பாருங்கள். இந்த டிசைனையும் வந்து நம்ம ட்ரேஸ் எடுத்து போடும்போது இன்னும் நெருக்கமாகவும் போட்டிருந்துருக்கலாம். நான் வந்து ஸ்டோன் ஒட்டி போட்டதுனால எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கேப் இந்த மாதிரி வந்துருச்சு. இந்த நடுவில் வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு டிசைன் போட்டு ஃபில் பண்ணிடலாம். இந்த இடத்துல வந்து நான் ஹார்ட் ஷேப் இந்த மாதிரி போட்டு பாருங்கள் அதை சுற்றி சுகர் பீட் கொடுத்துருக்கேன். சுகர் பீட் கொடுத்து இந்த மாதிரி நம்பர் 4 சைஸ் பீடும் சுகர் பீடும் சேர்த்து இந்த மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள். ஒவ்வொரு அந்த ஃப்ளவர் நடுவுலையும் வந்து இந்த மாதிரி போட்டு அவுட்லைன் கொடுத்துருக்கேன். இப்போ இது நடுவில் வந்து நான் ஃபில்லிங் ஸ்டிச் போடுறேன் பாருங்கள். ஒன் சைடாக வந்து நம்ம லீஃப் ஃபில்லிங் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒன் சைடு ஃபஸ்ட்டு நான் ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு எண்ணாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொன்று ஹாஃப் வந்து நான் ஃபில் பண்ணுறேன். பாருங்கள் இப்போ முடிச்சாச்சு. அடுத்தது வந்து கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்கு இல்லையா அந்த ஃப்ளவருக்கும் அந்த ஹார்ட் ஷேப்புக்கும், அதனால் நான் அங்கங்கே நம்பர் 4 சைஸ் பீடு வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் தனித்தனி பீடுக்கும் வந்து எண்ணாட் போட்டுக்கலாம். அப்படி நீங்கள் தனித்தனி பீடுக்கு எண்ணாட் போடுறதா இருந்தால் இந்த மாதிரி ஜரியிலேயே வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். ஜரியிலேயே காப்பர் கலர் ஜரி மெலிசாக தானே இருக்கும், அதனால் அதுலேயே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எண்ணாட்டு அந்த லூப் வந்து சின்னதாக உங்களுக்கு வரும். எப்பயும் நம்ம ஜரியில் போடும் போது அந்த லூப் வந்து அதிகமாக நம்மளுக்கு தூக்கிட்டு இருக்காது, ரொம்ப சின்னதாக போட முடியும். இதே வந்து நீங்கள் சிங்கிள் பீட் மெத்தட்லேயும் ஸ்டிச் பண்ணலாம். இப்போ பாருங்கள் அங்கங்கே நான் வந்து நம்பர் 4 சைஸ் பீட் வந்து கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இதோட வந்து ஃபுல் நெக் டிசைன் முடிஞ்சுது. அடுத்தது வந்து நம்ம ஸ்லீவ் டிசைன் பார்க்கலாம். அடுத்தது ஸ்லீவ் டிசைனும் பாருங்கள் அதே மாதிரி தான். நான் நெக் லைன் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி ஹார்ட் ஷேப் வந்து அந்த நடுவில் வந்து போட்டிருக்கேன் கொஞ்சம் பெருசாக. நம்ம நெக் டிசைனில் போட்ட ஃப்ளவரே தான், அதே டிசைன் தான் வந்து நான் ஸ்லீவ்லேயும் வந்து நான் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி 3 ஃப்ளவர் மட்டும் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். போட்டுட்டு அங்கங்கே நம்பர் 4 சைஸ் பீட் வந்து சிங்கிள் பீட் மெத்தடில் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். அடுத்தது வந்து பாருங்கள் இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு 2 ஹார்ட் ஷேப் வந்து போட்டு அது நடுவில் வந்து நான் இந்த ஃப்ளவர் டிசைன் போட்டிருக்கேன். அடுத்தது ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க, நம்ம ஸ்லீவ்லாம் போடும்போது எப்படி ஃப்ரேமில் வந்து போடுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஃப்ரேமில் வந்து பாருங்கள் ஸ்லீவ் டிசைன் போடும் போது ஓரமாக இருக்கும் ரொம்ப, அதனால் நம்ம ஃப்ரேமில் மாட்ட முடியாது. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு கிளாத் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு தான் நம்ம மாட்ட முடியும். பாருங்கள் நம்ம போடுற டிசைனுக்கும் இதுக்கும் இவ்வளோ கேப் இருக்கணும். கொஞ்சம் ஒரு சில நேரத்தில் வந்து நம்மளுக்கு துணி வந்து கம்மியாக தான் இருக்கும், அதனால் நம்ம பக்கமாக ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டே வந்து நம்ம ஸ்டிச் போடுற மாதிரி இருக்கும். அப்படி போடும் போது பாருங்கள் இந்த ஸ்டிச்சு வந்து தையல் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி மேலே இருக்கணும். மேலே இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த நீடியில் விட்டு போடும் போது உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாது. இந்த ஸ்டிச் வந்து மேலே இருந்தால் தான் வந்து டிஸ்டர்ப் ஆகாது. நீங்கள் அடியில் வர மாதிரி நீங்கள் போட்டிங்க ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா நம்ம நீடியில் விட்டு போடும் போது நம்மளுக்கு டிஸ்டர்ப் பண்ணும். இப்போ வந்து இந்த சைடு வந்து நம்மளுக்கு துணி பத்தலைன்னா இந்த அளவுக்கு வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது இப்போ ஓரத்தில் வந்து இந்த மாதிரி சைட்லேயும் ஒரு சில நேரத்தில் வந்து நம்மளுக்கு துணி வந்து பத்தாத இருக்கும், ஃப்ரேம் போட முடியாது. அந்த மாதிரி இருக்க நேரத்தில் இந்த சைடில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நேராகவும் ஜாயின் பண்ணிக்கலாம். 2 சைடும் வந்து ஒரு சில ப்ளவுஸில் ஜாயின் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். அதாவது இப்போ கொஞ்சம் ஃபேட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் கை வந்து பெருசாக இருக்கும் இல்லையா, அதனால் நீங்கள் 2 பக்கமுமே வந்து அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து ஆட் பண்ணி நீங்கள் ஃப்ரேம் போடுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு வீடியோ எண்டில் கிளியர் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அப்போ தான் நீங்கள் எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.